வணக்கம். ஒரு புது வேலை, ஒரு புது பதவி. அந்த சில வாரங்கள்ல உங்க மனசுல என்ன ஓடும்? எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும், சீக்கிரம் வேலைய கத்துக்கணும், ஏதாவது தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு வித பதட்டம் இருக்கும் இல்லையா? அந்த முதல் 90 நாட்கள்ல நீங்க என்ன செய்றீங்கங்கிறது தான் அந்த பொறுப்புல உங்களுடைய மொத்த எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும்னு ஒரு புத்தகம் சொல்லுது. நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட தி ஃபர்ஸ்ட் 90 டேஸ் புத்தகத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலசப் போறோம். ஆமா. இந்த புத்தகம் ம், ஒரு முக்கியமான கணக்கு சொல்லுது. கணக்கா? அதுக்கு பேரு பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, பிரேக் ஈவன் பாயிண்ட். ஆமா. அதாவது நீங்க கம்பெனிக்கு ஒரு பாரமா இல்லாம, நீங்க கம்பெனிக்கு கொடுக்கிற மதிப்பு, கம்பெனி உங்களுக்காக செலவு பண்றதை விட அதிகமாகிற புள்ளி. சரி. சராசரியா ஒரு மிடில் மேனேஜர் இந்த நிலையை அடைய கிட்டத்தட்ட 6.2 மாசம் ஆகுதாம். 6 மாசத்துக்கு மேலயா? யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப பெரிய காலம். ஆமா. அந்த 6 மாச நேரத்தை எப்படி வியத்தகு முறையில குறைக்கலாம், எப்படி ஒரு ஹீரோ மாதிரி உள்ள நுழையலாம்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஒரு புது செயர்ல உட்கார்ந்துட்டோம். நம்ம முன்னாடி இருக்கிற கன்னிவெடி என்ன? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த கன்னிவெடி நாமளே தான் இந்த புத்தகம் சொல்லுது. அப்படியா? ஆமா. இதோட முதல் அத்தியாயத்தோட தலைப்பே ப்ரொமோட் யோர்செல்ஃப். இதுக்கு அர்த்தம் உங்களை நீங்களே பெருமையா பேசிக்கிறது இல்ல, இது ஒரு மனநிலை மாற்றம். ஓ, கரெக்ட். நம்ம எல்லாரும் செய்யற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்மள இந்த பதவிக்கு கொண்டு வந்த திறமைகளே இந்த புது பதவியிலையும் நம்மள காப்பாத்தும்னு நம்புறது. ஆனா அதுதானே இயல்பு. நம்ம பலத்தை தானே நம்ம நம்புவோம். ஆனா அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறதுக்கு 2 நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் இருக்கு. முதல்ல ஜூலியா கோல்ட். இவங்க மார்க்கெட்டிங்ல ஒரு சூப்பர் ஸ்டார். அதனால அவங்கள ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு லீடரா போடுறாங்க. சரி. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க தோத்துட்டாங்க. என்ன காரணம்? அவங்க தான் மார்க்கெட்டிங்ல கெட்டிக்காரங்காச்சே. அதுதான் காரணமே. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மார்க்கெட்டிங் வேலைய மட்டும் ரொம்ப ஆழமா போய் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் தலையிட்டு மைக்ரோ மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ. அவங்க டீம்ல இருக்கிற மார்க்கெட்டிங் ஆட்களை சுதந்திரமா வேலை செய்யவே விடல. ஆனா ப்ராஜெக்ட்ல இருக்கிற மற்ற முக்கியமான பகுதிகளை, அதாவது ஆபரேஷன்ஸ், ஃபைனான்ஸ், இதையெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்ல. அப்போ அவங்களோட பழைய பலமே அவங்களோட புது பொறுப்புல பலவீனமா மாறிடுச்சு. கம்ப்ளீட்டா சொன்னீங்க. ஒருத்தரோட மிகப்பெரிய பலமே அவரோட வீழ்ச்சிக்கு காரணமா அமையுது. கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ அடுத்த உதாரணம். அது இன்னும் பெரிய இடத்துல நடந்த கதை. டக்ளஸ் இவ்ஸ்டர் கோகோ கோலா கம்பெனியோட சிஓஓவா இருந்து சிஇஓவா பதவி உயர்வு வாங்குறார். ஓகே. சிஓஓவா இருந்தப்போ அவர் ஒரு சூப்பர் சிஓ. ஒவ்வொரு சின்ன கணக்கையும் ஒவ்வொரு சின்ன செயல்பாட்டையும் விரல் நுனியில வச்சிருப்பார். ஆனா சிஓஓ ஆன பிறகும் அவரால் அந்த பழத்துக்கு விட முடியல. துல்லியமா சொன்னீங்க. ஒரு சிஇஓவோட உண்மையான வேலை என்ன? எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறது, பெரிய திட்டங்களை வகுக்கிறது, மக்களை வழிநடத்துறது. ஆமா. ஆனா இவரோ புதுசா ஒரு சிஓஓவை நியமிக்காம அந்த வேலையும் தானே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இதனால கம்பெனியோட பெரிய திட்டங்கள்ல கவனம் செலுத்த முடியாம போச்சு. அப்போ அவரோட தோல்விக்கு காரணம் அவரால என்ன செய்ய முடியலங்கிறது இல்ல, அவரால எதை கைவிட முடியலங்கிறது தான். கடைசியில பெரிய நஷ்டம் ஏற்பட்டு அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இது ஒரு பெரிய பாடம். அப்போ இதுல இருந்து தப்பிக்க என்ன வழி? மனசளவுல எப்படி நம்மள நாம பதவி உயர்வு செஞ்சுக்கிறது? புத்தகம் சில வழிகளை சொல்லுது. முதல்ல ஒரு தெளிவான கோடு போடுங்க. மனசளவுல பழைய வேலையை விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. அதை எப்படி செய்யறது? ஒரு சின்ன விஷயம் வேணும்னா ஒரு வாரம் இறுதி எடுத்துக்கிட்டு உங்க மனசுக்குள்ளேயே, ஓகே, நான் இப்ப புது ஆள், என் பொறுப்புகள் வேறன்னு ஒரு சின்ன விழா மாதிரி கொண்டாடுங்க. சுவாரஸ்யமா இருக்கு. சரி, ரெண்டாவது, உங்க பலவீனங்களை நேர்மையா மதிப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு நிமிஷம், ஒரு புது இடத்துல எது நம்ம பலவீனம்னே நமக்கு எப்படி தெரியும்? நல்ல கேள்வி. இதுக்காக இந்த புத்தகத்துல ஒரு சுய மதிப்பீட்டு கருவி இருக்கு. அது என்ன கேக்கும்னா, தொழில்நுட்பம், அரசியல், கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நீங்க எதை தீர்க்க விரும்புறீங்க, எதை தவிர்க்கிறீங்கன்னு கேக்கும். ஓகே. பொதுவா நாம எதை தவிர்க்கிறோமோ அதுதான் நம்ம பலவீனமா இருக்கும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் கணக்கு வழக்குல புலியா இருக்கலாம், ஆனா ஆபீஸ் அரசியலை சமாளிக்க தெரியாம இருக்கலாம். சரி, பலவீனத்தை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு தீர்வு என்ன? 3 தீர்வுகள். 1, சுய ஒழுக்கம். அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஆனா முக்கியமான விஷயங்கள்ல நேரத்தை செலவிடணும். 2வது, உங்களை சுத்தி ஒரு நல்ல டீமை உருவாத்துங்க. உங்க பலவீனங்கள் எதுவோ அதுல பலமா இருக்கிறவங்கள உங்க டீம்ல சேருங்க. 3வது, சரியான ஆலோசகர்களை தேடுங்க. உங்ககிட்ட உண்மையை சொல்லக்கூடிய, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நெட்வொர்க் ரொம்ப அவசியம். சரி, பழைய பழக்கத்தை விடணும்னு புரிஞ்சிருச்சு.
நாம மனசளவுல புது பொறுப்புக்கு தயாராயிட்டோம். ஆனா புது இடத்துல எதுவும் தெரியாதப்போ உடனே ஏதாவது செஞ்சு நம்மள நிரூபிக்கணும்னு ஒரு வேகம் வருமே, அந்த அவசரம் ஒரு தப்பா? அது தப்பு மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய பொறி. இந்த புத்தகம் இத செயல்பாட்டு கட்டாயம் அப்படின்னு சொல்லுது. ஆக்ஷன் இம்பரேட்டிவ். ஆமா, அதாவது நான் ஏதாவது செய்யணும், அப்பதான் நான் ஒரு லீடர்னு எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிற மனநிலை. இது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறதுக்கு கிறிஸ் பேக்லி கதை ஒரு உதாரணம். சொல்லுங்க, அவர் என்ன பண்ணார்? கிறிஸ் ஒரு புது தொழிற்சாலையோட மேலாளரா பொறுப்பேற்கிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனில சிக்மா வழிங்கிற ஒரு உற்பத்தி முறை பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ரைட். அதனால புதுங்கிடத்துக்கு வந்த முதல் வாரத்திலேயே இங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாம் பழசு குப்பைன்னு அறிவிச்சிட்டு அந்த சிக்மா வழியா அமல்படுத்த முயற்சி பண்றார். ஒரு புல்டோசர் மாதிரி உள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்புறம் என்னாச்சு? அவர் எதை கத்துக்க தவறினார்னா, அந்த தொழிற்சாலை குழுவினர் ஏற்கனவே அது மாதிரி ஒரு புது உற்பத்தி முறைய முயற்சி செஞ்சு அதுல தோத்து போயிருந்தாங்க. அப்படியா? அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட இருந்த குறைவான வசதிகளை வச்சுக்கிட்டு அவங்க பெரிய சாதனைகளை செஞ்சிருந்தாங்க. இது எல்லாம் காது கொடுத்து கேட்காம கிறிஸ் அவசரப்பட்டதால உற்பத்தி குறைஞ்சு போச்சு, ஊழியர்களோட மன உறுதி உடைஞ்சு போச்சு. அடடா. கடைசியில அவரோட மேலதிகாரி அவரை கூப்பிட்டு, முதல்ல நீங்க செயல்படுறத நிறுத்திட்டு காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கணும்னு சொன்னார். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அப்போ செயல்படுறதுக்கு முன்னாடி கத்துக்கணும். ஆனா எப்படி கத்துக்கிறது? சும்மா மீட்டிங்ல உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்தா போதுமா? நிச்சயமா இல்ல. புத்தகம் கற்றல ஒரு முதலீட்டு செயல்முறைன்னு சொல்லுது. முதலீட்டு செயல்முறையா? முன்மா உங்க நேரத்தையும் சக்தியும் முதலீடு செஞ்சு பதிலுக்கு செயல்படுத்தக்கூடிய நுண்ணறிவுகளை, அதாவது ஆக்ஷனபிள் இன்சைட்ஸை நீங்க சம்பாதிக்கணும். வெறும் தகவல்களை திரட்டுறதில்ல, அந்த தகவல்களை வச்சு சரியான முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு ஆழமா கத்துக்கணும். அதுக்கு ஒரு முறையான திட்டம் வேணும் இல்லையா? கரெக்ட். ஒரு கற்றல் திட்டம், அதாவது லேர்னிங் பிளான் வேணும். ஓகே, அந்த திட்டத்துல என்ன இருக்கணும்? எங்க ஆரம்பிக்கணும்? முதல்ல சரியான கேள்விகளை தயாரிக்கணும். புத்தகம் இத 3ஆ பிரிக்குது: கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். உதாரணத்துக்கு கடந்த காலம், நாம எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம், நம்மளோட பெரிய வெற்றிகள் தோல்விகள் என்ன. நிகழ்காலம், நம்மளோட இப்போதைய பெரிய சவால்கள் என்ன. எதிர்காலம், நாம இன்னும் பயன்படுத்தாத வாய்ப்புகள் என்ன. 3 வருஷத்துல நாம எங்க இருக்கணும். இப்படி கேள்விகளை தயார் செய்யணும். சரி, கேள்விகள் ரெடி. அடுத்து யார்கிட்ட இது எல்லாம் கேட்கறது? இது ரொம்ப முக்கியம். கம்பெனிக்கு உள்ளேயும் வெளியேயும் பேசணும். வாடிக்கையாளர்கள், சப்ளையர்கள், உங்க டீம் ஆட்கள். இதுல புத்தகம் சொல்ற ஒரு சுவாரஸ்யமான யோசனை, நிறுவனத்தின் இயற்கை வரலாற்று ஆசிரியர்களை கண்டுபிடிச்சு பேசணும். இயற்கை வரலாற்று ஆசிரியர்களா? யார் அவங்க? அவங்க தான் கம்பெனியோட நடமாடும் என்சைக்ளோபீடியா. பல வருஷமா கம்பெனியில வேலை செய்யறவங்க. ஒரு ரூல் ஏன் உருவாச்சு, ஒரு ப்ராஜெக்ட் ஏன் தோத்துச்சு, யார்கிட்ட எப்படி பேசணும்னு கம்பெனியோட எழுதப்படாத விதிகள், கலாச்சாரம், அரசியல் எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படியா இருக்கும். ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற இந்த இயற்கை வரலாற்று ஆசிரியர்கள் கிட்ட பேசுறதுல ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா? என்ன ஆபத்து? அவங்க பழைய கதைகளை பேசி புதுசா வர்றவங்களோட உற்சாகத்தை குறைச்சிட மாட்டாங்களா? இதெல்லாம் பல தடவை பார்த்துட்டோம், எதுவும் மாறாதுன்னு சொல்ல மாட்டாங்களா? மிக அருமையான கேள்வி. அந்த ஆபத்து கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் நாம அவங்க சொல்றத அப்படியே எடுத்துக்க கூடாது. அவங்க ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்ட், அவ்வளவுதான். சரி, அவங்க கிட்ட இருந்து தகவல்களை வாங்கிக்கணும். ஆனா நம்ம முடிவுகளை அவங்க தீர்மானிக்க விடக்கூடாது. இதுக்குத்தான் கட்டமைக்கப்பட்ட முறை உதவுது. கட்டமைக்கப்பட்ட முறையா? அது என்ன? உதாரணத்துக்கு, உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா உட்கார்ந்து 5 முக்கியமான கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்க. 1. நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய சவால்கள் என்ன? 2. ஏன் இந்த சவால்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 3. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய வாய்ப்புகள் என்ன? 4. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த நாம என்ன செய்யணும்? 5வது கேள்வி என்னது? நீங்க ஏன் இடத்துல இருந்தா முதல் வேலையா எதுல கவனம் செலுத்துவீங்க? ஆஹா, இது சூப்பர். எல்லாத்தையும் ஒரே கேள்விகளை கேட்கும்போது பதில்களை ஒப்பிட்டு பார்க்க முடியும். யார் சத்தமா பேசுறாங்களோ அவங்க பக்கம் சாயாம ஒரு துப்பறிவாளன் மாதிரி உண்மைய கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்ட்லி. யார்கிட்ட தீர்வுகள் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறையான அணுகுமுறை இல்லாம கத்துக்க ஆரம்பிச்சா நீங்க தகவல்கள்ல மூழ்கி போயிடுவீங்க. சரி, நான் என்ன தப்பு செய்யக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். எப்படி கத்துக்க ஆரம்பிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்கிட்ட நிறைய தகவல்கள் இருக்கு. அடுத்து என்ன? எங்க முதல் அடியை எடுத்து வைக்கணும்? இப்போதான் நாம 3வது முக்கியமான பகுதிக்கு வரோம். எல்லா நோயாளிக்கும் ஒரே மருந்து கொடுக்க முடியாது இல்லையா? முடியாது. அதே மாதிரி நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கீங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த புத்தகம் ஸ்டார்ஸ் மாடல்ங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவியை அறிமுகப்படுத்துது. ஸ்டார்ஸ்,
அது எதை குறிக்குது? ஸ்டார்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சூழ்நிலையை குறிக்குது. எஸ் ஃபார் ஸ்டார்ட் அப், அதாவது புதிதாக தொடங்குதல். சரி. டி ஃபார் டர்ன் அரவுண்ட், திருப்புமுனை. ஏ ஃபார் ரீஅலைன்மெண்ட், மறுசீரமைப்பு. மற்றும் கடைசி எஸ் ஃபார் சஸ்டெய்னிங் சக்சஸ், வெற்றியை தக்க வைத்தல். ஓகே. ஸ்டார்ட் அப், டர்ன் அரவுண்ட், ரீஅலைன்மெண்ட், சஸ்டெய்னிங் சக்சஸ். ஆமா, நீங்க பொறுப்பேற்கிற டீம், ப்ராஜெக்ட் இல்ல கம்பெனி இந்த 4ல ஏதோ ஒரு நிலையில தான் இருக்கும். கொஞ்சம் விளக்க முடியுமா? உதாரணத்துக்கு ஸ்டார்ட் அப்னா நீங்க தான் எல்லாத்தையும் முதல்ல இருந்து உருவாக்கணும். ஒரு புது ப்ராடக்ட், புது டீம் இல்ல புது ஆஃபீஸ். இங்க நிறைய சக்தி இருக்கும், ஆனா கவனம் சிதற நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ டர்ன் அரவுண்ட், அந்த பேரே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. இது ரொம்ப சிக்கல்ல இருக்கிற ஒரு டீமை இல்ல கம்பெனியை காப்பாத்துற நிலை. எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கும். ஆனா இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மாற்றம் தேவைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அதனால தைரியமா முடிவெடுக்கலாம் இல்லையா? நிச்சயமா. புத்தகம் இத ஒரு வேட்டைக்காரன் மனநிலைன்னு சொல்லுது. இங்க சுடு பிறகு குறிவை, அதாவது ரெடி ஃபயர் எய்ம்ங்கிற அணுகுமுறை தேவைப்படலாம். ஒரு நிமிஷம். சுடு பிறகு குறிவையா? இது கேட்கவே ரொம்ப ஆபத்தானதா இருக்கே. இது எப்படி சரியான அணுகுமுறையா இருக்க முடியும்? நல்ல கேள்வி. ஒரு டர்ன் அரவுண்ட் சூழ்நிலையில நேரம் ரொம்ப குறைவா இருக்கும். நீங்க குறி பார்த்துக்கிட்டே இருந்தா கம்பெனி மூழ்கிடும். ஓ சரி. அதனால முதல்ல ஒரு வேகமான தைரியமான முடிவு எடுத்து செயல்படணும். அதிலிருந்து கத்துக்கிட்டு பாதையை சரி செஞ்சுக்கணும். இது ஒரு நெருக்கடியான நிலைமைக்கான உத்தி. ஆனா இதே உத்தியை வேற இடத்துல பயன்படுத்தினா அது பேரழிவா முடியும். அப்போ அடுத்த 2 நிலைகளும் இதை விட நுட்பமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. 3வது ரீஅலைன்மெண்ட். அதாவது ஒரு டீம் இல்ல கம்பெனி வெளியிருந்து பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள மெதுவா ஒரு சிக்கலை நோக்கி போயிட்டு இருக்கும். இங்கதான் சவாலே. மரற்று தேர்ன்னு மத்தவங்கள நம்ப வைக்கிறது தான் உங்க முதல் வேலை. இது ஒரு தொழில்நுட்ப சவாலை விட ஒரு அரசியல் சவால். அப்போ கடைசியா சஸ்டெய்னிங் சக்சஸ். இது ஏற்கனவே வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்கிற ஒரு டீமுக்கு நீங்க தலைவரா போறீங்க. இதுதான் இருக்கிறதுலே சுலபமான வேலை மாதிரி தெரியுது. அதுதான் தப்பு. இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. மெத்தன போக்கு. எதுவும் கெட்டு போகல, அப்புறம் எதுக்கு சரி செய்யணுங்கிற மனநிலை இருக்கும். ஆமா, அது சரிதான். இங்க உங்க சவால் இந்த வெற்றியை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறதுங்கிறது தான். புத்தகம் இத ஒரு விவசாய மனநிலைன்னு சொல்லுது. இங்க குறிவத்து பிறகு சுடு, அதாவது ரெடி எய்ம் ஃபயர்ங்கிற அணுகுமுறை தான் சரி. நிதானமா திட்டமிட்டு யோசிச்சு செயல்படணும். ஆமா. இது கேட்கவே அசாதாரணமா இருக்கு. அதாவது ஒரு விவசாயி வேட்டைக்காரன் மாதிரி நடந்துகிட்டா என்ன ஆகும்? நல்ல விளைஞ்சிட்டு இருக்கிற பயிரெல்லாம் அவசரப்பட்டு பிடுங்கி எறிஞ்சிடுவார். கரெக்ட். அதே மாதிரி ஒரு வேட்டைக்காரன் விவசாய மாதிரி நிதானமா இருந்தா பசியில செத்துடுவான். நாம எந்த சூழ்நிலையில இருக்கோன்னு தப்பா கணிச்சிட்டா நம்மளோட எல்லா நல்ல நோக்கங்களும் வீணா போயிடும். கரெக்டாக சொன்னீர்கள். அதுதான் பல தலைவர்கள் தங்களை அறியாமலேயே செய்யும் தவறு. அது மட்டுமில்ல, நீங்க எந்த ஸ்டார் சூழ்நிலையில் இருக்கீங்கிறது உங்க கற்றல் திட்டத்தையே மாற்றும். எப்படி? ஒரு டர்ன் அரவுண்ட் சூழ்நிலையில நீங்க தொழில்நுட்ப விஷயங்கள்ல, அதாவது சந்தைகள், தயாரிப்புகள், செயல்முறைகள்ல கவனம் செலுத்தணும். ஆனா ஒரு ரீஅலைன்மெண்ட் சூழ்நிலையில நீங்க நிறுவனத்தோட கலாச்சாரம் மற்றும் அரசியலை புரிஞ்சுக்க அதிக நேரத்தை செலவிடணும். அப்போ தி ஃபர்ஸ்ட் 90 டேஸ் புத்தகத்திலிருந்து இன்னைக்கு நாம 3 முக்கியமான விஷயங்களை ஆழமா பார்த்திருக்கோம். முதல்ல, மனசளவுல உங்களை பதவி உயர்வு செஞ்சுக்கிறது. அதாவது பழைய அடையாளங்களையும் பழக்கங்களையும் கைவிடுறது. 2வது, செயல்படுறதுக்கு முன்னாடி ஒரு முறையான திட்டத்தோட வேகமா கத்துக்கிறது. ஆமா. 3வது, எல்லா சூழ்நிலைக்கும் ஒரே தீர்வில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டார்ஸ் மாடலை பயன்படுத்தி உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உத்திய வகுக்கிறது. இந்த கருத்துக்களோட அடிப்படையில ஒரு இறுதி சிந்தனையை உங்களுக்கு விட்டுட்டு போறோம். சொல்லுங்க. இந்த புத்தகம் முழுவதும் நீங்க உங்க வெற்றியை எப்படி வேகப்படுத்தலாங்கிறதுல தான் கவனம் செலுத்துது. ஆனா இதோட அலைவிளைவுகளை பத்தி ஒரு நிமிஷம் யோசிங்க. அலைவிளைவுகளா? ஆமா. இந்த புத்தகத்தின்படி ஒரு புது மிடில் மேனேஜர் உள்ள வரும்போது அவங்களால சராசரியா 12.4 மற்றவர்களோட செயல்திறன் பாதிக்கப்படுதான். அவங்களும் ஒரு மாற்றத்துல தான் இருக்காங்க. இது முக்கியமான புள்ளி. அப்போ நாம சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். நீங்க உங்க 90 நாள் திட்டத்தை வடிவமைக்கும் போது உங்க வெற்றியை மட்டும் வேகப்படுத்தாம உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரோட, உங்க டீமு, உங்க சக ஊழியர்கள், ஏன் உங்க புது மேலதிகாரியோட மாற்றத்தையும் எப்படி வேகப்படுத்த முடியும்? இந்த கேள்வி உங்க திட்டத்தை எப்படி மாற்றி அமைக்கும்?